விவேகானந்தர் பேசின பேச்சை விட எங்கள் தலைவர் பேசுனது அவ்வளோ கிளியர் கட்டாக இருந்தது. என்னாச்சு? இரும்பல் விக்ஸ் சாப்பிடாம. தஞ்சாவூர் மக்களை நீங்க தப்பா நினைக்காதீங்க. காலங்காலமா அந்த திமுக காரங்க ஜெயிச்சிருக்கலாம். சிவாஜி கணேசன் நின்னப்ப கூட சிவகாசி கணேசனா தஞ்சாவூர்ல மீட்டிங் நடத்திய தஞ்சாவூர் பெரிய கோயில்ல போய் கும்பிடல. அப்பவே யார் ஜெயிக்கிறா? எங்க தலைவன் தானே. இன்னும் ஜெயிக்கலையே. ஜெயிச்சா கூட ஜெயிக்கலன்னு இருப்பீங்க. ஒரு தடவை மட்டும் பட்டன் அமுக்காத, 4 தடவை பச்சக் பச்சக் பச்சக்குன்னு எங்க தலைவன் அழுத்த சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தனும் 4 தடவை அமுக்குனா எத்தனை ஓட்டு வரும்? பட்டன் போயிடும். பட்டன் போயிருமா? பிச்சைக்காரன் மட்டும்தான் அம்மா தாயே ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க மாட்டான். ஆனா அரசியல்வாதிங்க அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. எங்க தலைவர் எங்கேயாவது போய் இது மாதிரி பிச்சை எடுத்தாரு? எடுக்கிறாரு. ஓட்டு டிவி கேக்குதானே. அப்ப யாரு கூட இருப்பாரு நீங்க சொல்றீங்க? நீங்க யார சொல்றீங்க? நான் எங்க அண்ணி சங்கீதாவோட இருப்பாரு. சரி, ஏன் என்னாச்சு? அண்ணி சங்கீதா டிவோர்ஸ் கேக்குறாங்க. அண்ணின்னா ஒரு அண்ணி தான் இருக்கணுமா? ஒவ்வொன்னு அண்ணியா இருக்க கூடாதா? எல்லா குழந்தையும் அம்மான்னு தான் சொல்லும். எங்க தலைவர் பேப்பர்னாரா? அண்ணின்னு சொன்னாரு. எந்த அண்ணி? ரெண்டாவது அண்ணி. ரெண்டாவது அண்ணி பேர் என்ன? பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சொன்னா ஜெயில போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க திமுக கார. இப்போ கிடைச்சிருமா டிவோர்ஸ்? அவ்வளவுதானா? ஐயோ, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லம்மா, அதான் பிரச்சனை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல யாருக்கும். ஐயோ, இப்பயே நிக்க முடியலன்னு கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. ஸ்டேஜ்லயே தடுமாறுறாரு. பேசிக்கிறாங்க. நாங்க சொல்லலன்னு தலைவன் எப்படியோ அப்படிதானே இருக்கணும். தலைவர் பொண்டாட்டி கூட இல்ல, அப்ப நான் மட்டும் பொண்டாட்டி கூட இருக்கணுமா? தப்பா போயிடாது. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மாதிரி இப்போ விஜய் ஃபைல்ஸ்னு ஒன்று வெளியிட போறாங்களா? அவங்க வெளியிடுறதுக்கு முன்னாலே எங்க தலைமை வெளியிடுவார். அந்த சுச்சித்ரா கிட்ட தான் எல்லா ஃபைல்ஸும் இருக்குங்கிறாங்க. அதுவும் பிரிண்ட் நல்ல பிரிண்ட்ல இருக்குங்கிறாங்க. காரணம் யாரு? திமுக காரன். நானா பேசுனேன்? திமுக காரன் என்னை பேச வச்சுட்டான். அவனுங்களோட கெட்ட ஆவிதான் இப்படி பேசிருச்சு. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார்? நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, வேலூர் மக்களுக்கு சொல்லல, வேலூர்ல சொல்லல, என் நெஞ்சில் குடியிருக்குங்கிறத சொல்லல. அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும்னு வேலூர் மக்களுக்கு மறுபடியும் தஞ்சாவூர்ல இருந்து சொல்லிட்டோம். ஆனா நீங்க மட்டும்தாங்க தெளிவா எங்களை புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லாருமே நந்தகுமார் நம்மளோட இருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க ஒருத்தர் தான் எங்க தலைவனை புரிஞ்சு வச்சு விஜய் அவர்கள் இருக்கார். என்னைய விஜயாவே பாக்குறீங்கல்ல, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு வீடு விஜய்னு சொல்றாரு. இப்ப நான் விஜய், நீங்க விஜி, சரிங்களா? நான் ஏன் விஜய்ல வர போறேன்? விஜய்னா ஆண்பால், விஜினா பெண்பால். பாக்கெட் பால்க்கு என்ன பேர் வைப்பீங்க? டிவி கேல இருந்து புரியல. உங்களுக்கு தெரியுதுங்க, எங்க தலைவன் மட்டும்தான் திமிங்கல பால் குடிக்கிறாரு. அப்படி திமிங்கல பால் குடிக்கிறாரா? திமிங்கல பால் குடிக்கிறார். ஓ, உங்களுக்கு தெரியாதா? என்றும் 16 மார்க்கண்டேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எப்படி இளமையா இருக்காரு? திமிங்கல பால் குடிச்சதுனால. எங்க தலைவர் இன்னைக்கு எனக்கு வயசு என்ன தெரியுமா? 45. 45ல இந்த உருவம் இப்படி இருக்குதா? 70 வயசு மாதிரி இல்ல. எனக்கு 70 வயசு மாதிரி தான் தெரியுதுல. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, திமிங்கல பால் நான் குடிக்கல, ஆனா தலைவன் திமிங்கல பால் குடிச்சாரு. அதனாலதான் அவர் வயசு என்ன தெரியுமா? 52. ஆனா பாக்குறப்ப எப்படி தெரியாது? 32 மாதிரி தானே இருக்காரு. இல்ல 52 மாதிரி தான் இருக்காரு. எனக்கு எப்படி தெரியுது? அப்படிதானே சொல்லுங்க. அதான் வயசானிட்டா கொஞ்சம் கண்ணு மங்களா தெரியும்பாங்க. உங்களுக்கு அப்படிதான் தெரியுது. நான் திமிங்கல பால்லாம் குடிக்கல. நீங்க பேசுறத பார்த்தா அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. அறிவு வேணும்னா அதுக்கு வேற. உங்க தலைவர் பேசினாரு, வேலூர்ல சொல்ல மறந்துட்டேன், அதனால இங்க வந்து சொல்றேன். அது அறிவு அதிகமா இருக்கா? நிறைய இருக்குல்ல, கத்துக்கணுமோ அவர்கிட்ட இருந்து. தெரியுது இல்ல ப்ளூ கலர்ல தெரிய போகுது. கண்ணாடி ப்ளூவா இருக்கு. கண்ணாடி ப்ளூவா இருந்தாலும் கழட்டி பாக்குறப்ப எங்களுக்கு தெரியுது. தெரியுதுங்க. உதட்டுல சிவப்பு சாயம், கண்ணுல கருப்பு மையன்னா யார் நீங்க? எங்களுக்கு தெரியாம இருக்கு. திமுக காரன் சதிங்கிறது தெரியல. திமுக காரனோட மொத்த உருவம் தெரியுமா? இன்னைக்கு காலையில என்ன தெரியுமா பண்ணாங்க? எப்போதுமே நான் கோட்டு போட்டுட்டு தான் வருவேன். கோட் எடுத்து அயன் பண்றப்ப பொசிக்கிட்டாங்க திமுக காரனுங்க. அப்ப கூட டிவி அதுல வராதா? எதுலயுமே டிவி இல்லையா?
இதுலேயுமே டிவிக்கு இல்லையா? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்ப்பீங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போய் பார்க்க போறாரு. எவனாவது ஒருத்தன் வந்து பார்க்கறானா? பார்க்கறாங்களே. எவன் வந்து பார்க்கறான்? யார் பார்க்கணும் உங்களுக்கு? எவனாவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு போனவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து நன்றி சொல்றதுக்கு இதுவரைக்கும் எவனாவது ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி அப்படின்னு எவனாவது ஒரு மந்திரி எவனாவது ஒருத்த வந்திருக்கான்? எங்க தலைவன் முதலமைச்சரா இருக்கிறப்ப கூட வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. வேற எவன் வருவான்? அப்பதான் வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா இல்லையா? சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு 41 பேர் இறந்தாங்க, இடையில ஒரு 5 பேர் இறந்தாங்க. இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒருத்தர் இறந்திருக்காரு. காவு வாங்கணும்னு வந்திருக்கீங்களா? கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? ரசிகர்களை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்க கட்சி கூட்டத்துக்கு வந்து சாகிறதுனால தான் அவங்க எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போறாங்க. நீங்க எப்படி தப்பிச்சிங்க? தீவிர ரசிகரா இருக்கீங்க. போலியா ஒவ்வொரு வாட்டியும் விஜய் பேசுறத பார்க்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்க தலைவன் சாகிறது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். நான் வந்து எங்க தலைவனுக்கு ஒரு கருப்பு சாமி மாதிரி, குலதெய்வ சாமி மாதிரி கூடவே இருந்து காப்பாற்றுவேன். நான் இங்க உட்காந்துக்கிட்டே அங்க போவேன். புரியுதுங்களா? ஆமா. நீங்க எங்க போவீங்க? தலைவரைய கொண்டுட்டு? தலைவரை கொண்டுட்டு எங்க போவீங்களா? தலைவர் செத்ததுக்கு அப்புறம் தானே நீங்க சாவீங்க. ஹலோ, தலைவர் எப்ப சாவாருங்கிறீங்க? எல்லாருக்கும் ஆயுள் 100 வயசு, எங்க தலைவனுக்கு 250 வயசு. தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க தலைவன் சாவரப்ப உங்க பேத்தியோட பேத்திக்கே பார்த்துட்டு தான் சாவாங்க. நீங்களாம் அப்ப இந்த உலகத்திலே இருக்க மாட்டீங்க, செத்து ஆவியா சுத்திட்டு இருப்பீங்க. இப்பயே உங்க தலைவர் ஒரு மாதிரி அந்த மைக் அந்த பேப்பர் இருக்கிற இடத்த புடிச்சிட்டு தான் பேசுறாரு. பாத்தீங்களா இல்லையா? இப்பயே நிக்க முடியலன்னு கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க ரசிகர்கள் மத்தியில. நாங்க சொல்லல. ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்டேஜ்லயே தடுமாறுறாரு, இவர் எங்க இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நாங்க சொல்லல. நீங்க சொல்லலன்னு சொல்லலன்னு எல்லாத்தையும் நீங்களே சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரூர்ல 41 பேர் செத்தாங்களா? எங்க தலைவன் கார் செத்தாங்களா கொன்னுட்டீங்களா? மக்கள் சொல்றாங்க. கோர்ட்ல எங்க தலைவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கா? இல்லைங்கிறப்ப எப்படி கொன்னுட்டாங்கிற பலி போடுவீங்க? செத்தாங்க. அந்த செத்ததுல 4 பேர் எங்க தலைவன் கார்ல ஏறணும்னு கூடவே கார்ல ஏறி உட்காந்துட்டாங்க. செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, அவங்க ஆவி 4 பேர் கூட ஏறி உட்காந்துட்டாங்க. செத்தவங்களை வந்து பார்க்கல எத்தனையோ மீடியா கம்யூனிட்டி எல்லாரும் செத்தம் போட்டாங்க. தெரியுமா? காமெடியா? இப்ப சொன்னீங்களே காமெடி இல்ல. காமெடி. ஆமா, கம்யூனிட்டி கம் நாட்டி அப்படின்னா கம் வாங்க, நாட்டியா இருக்கிறவங்களா வாங்க அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். ஏன்னா தலைவனே ஒரு நாட்டி. இந்த நாட்டி பாயா இருந்தாதான் எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் பாங்க. யார் சொன்னாங்க? அதனாலதான் எங்க தலைவர் நாட்டியா இருக்காரு. யார் கூட நாட்டியா இருக்காரு உங்க தலைவர்? யார் கூடவா? புரியல. நாட்டியா இருக்காரு நீங்களே, யார் கூட நாட்டியா இருக்காருன்னு கேட்டேன். பியூட்டியா இருக்கிறவங்களோட நாட்டியா இருப்பார். நீங்க பியூட்டியா? இல்ல அப்ப நாட்டியா? ஐயோ நல்ல வேளை நாங்க பியூட்டியா இல்ல. பார்த்தீங்களா? அப்ப யாரு கூட இருப்பாரு நீங்க சொல்றீங்க? நீங்க யார சொல்றீங்க? நான் எங்க அண்ணி சங்கீதாவோட இருப்பாரு. சரி, ஏன் என்னாச்சு? டிவோர்ஸ் அது இதுன்னு அண்ணி சங்கீதா டிவோர்ஸ் கேக்குறாங்களே, ஏன் என்னாச்சு? ஒரு எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்க. கூப்பிட்டு வச்சு காசு தர மாட்டுறாரு, அடிக்கிறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு, இருக்கக்கூடாதுன்றாரு. ஒரு பியூட்டிக்காக இப்படி இல்லாமல் பண்ணுவார். அசிங்கமா இல்லை? இது அசிங்கமா? பின்ன அண்ணின்னா ஒரு அண்ணி தான் இருக்கணுமா? ஒவ்வொன்றும் அண்ணியாக இருக்கக்கூடாதா? இல்லை சொல்லுங்க, இருக்கலாம்ல. அப்போ சங்கீதா மட்டும் இல்லை ஏங்க? எல்லாருமே எங்களுக்கு அண்ணி தாங்க. எல்லாருமே எங்களுக்கு அண்ணி தான். எங்க தலைவர் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு விஷயம், ராமருக்கு ஒரே ஒரு மனைவிம்பாங்க, புரியுதுங்களா? ஆனா நம்ம ராமரை பின்பற்றக்கூடாது. ஆமா, ராமர் எப்படின்னா ராமர் வந்து காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டார், மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்தார். அப்படி வாழ்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா? ராமர் தான் கடவுள்னா, கடவுளை பத்த ஒரு கடவுள் தானே தசரதன். தசரதனுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? 60,000 பொண்டாட்டி. அது மாதிரி எங்க தலைவர் இவர் தான் அண்ணின்னு இல்லை, எல்லாமே அண்ணி இன்னும் இருக்கு. இந்த மாதிரி தங்கை தாய் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் அண்ணி தான். ஏன் சொல்லவே மாட்டாரு உங்க தலைவர்? அத அவருக்கு அண்ணி இல்ல, அவருக்கு பொண்டாட்டி, எனக்கு அண்ணி. அதான் இவ்வளவு பொண்டாட்டி எனக்கு இருக்குன்னு சொல்லவே மாட்டாரு. ஏன் அழுவுறீங்க? மனசு கஷ்டமாயிடுச்சா உங்களுக்கு அந்த மாதிரி அண்ணி இல்லைன்னு? இல்ல, எனக்கு என்னன்னா கோட்டை பொசுக்கிட்டேன்னா
மைண்ட் ஃபுல்லா கோட்டு பொசுங்கிறதுலயே இருக்குது. கோட்டு போட்டிருந்தாதான் அறிவாளின்னு நம்புவாங்க. டிவோர்ஸ்க்கு என்ன காரணம்? ஏன் திடீர்னு இப்போ கிடைச்சிருமா டிவோர்ஸ்? அவ்வளவுதானா? ஐயோ, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லம்மா, அதான் பிரச்சனை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. யாருக்கும் ஐயோ, யாருக்குன்னு இப்படி ஒரு அண்ணியா இருக்காங்க, உங்களுக்கு பல அண்ணி இருக்காங்கல்ல, யாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அன்னிக்கும் அண்ணனுக்கும். எந்த அண்ணி? அண்ணி. தண்ணி வேணுமா? நான் அண்ணியை பத்தி பேசுறப்ப எதுக்கு தண்ணி வேணுமான்னு கேக்குறீங்க? மூச்சு வாங்கல. அன்னிக்கு பேர் இல்லையா? அண்ணி 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 அண்ணினா அண்ணியோட பேரை சொல்லுங்க. பயமா இருக்கா பேரை சொல்ல? அதான். எந்த அண்ணி? நீங்க எங்க ரெண்டாவது அண்ணி பேரை நீங்க சொல்லுங்களேன். நான் ஏன் சொல்றேன்? நானா கூட இருந்து பாத்துட்டு இருக்கேன். ரெண்டாவது அண்ணியா மூணாவது அண்ணியா? ரெண்டாவது அண்ணி பேரை சொன்னோம்னா கோர்ட்ல பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்களாம். எல்லாம் திமுக காரன் சதி. தலைவர் ஒன்றும் சும்மா சொல்ல. ஆனால் தலைவர்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்படியே தலைவரை இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி உள்ளார போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆமாம். சரி, பொதுமக்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. வழக்கம் போல சூப்பரா மாசா இந்த ஸ்டேஜ் ஏரியும் இந்த பொதுக்கூட்டம் வந்தோம், விஜய் ஒழுங்கா ஒன்றும் உருப்படியாக பேசலை, அதுக்கு வாழ்த்து சொன்னாங்க உங்ககிட்ட. ஒன்றும் பேசலையா? என்ன பேசினாரு? தண்ணி இல்லாம சாத்துருவோம். தண்ணி இல்லாம செத்துருவோம் சொல்ல வந்தோமா? கதவை சாத்துறதுலயே இருக்கு. அப்புறம் அதான் நீங்க தலைமை கதவை சாத்துறாரோ இல்லையோ, நீங்க கதவை சாத்துறதுல தெளிவா இருக்கிறீங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. தண்ணி இல்லைன்னா எல்லாரும் செத்துருவோம்னு சொன்னேன், சாத்திருவோம்னு சொல்லல. ஆமா, செத்துருவோமா? சாத்திருவோம். சரி செத்துருவோம். தண்ணி இல்லைன்னா செத்துருவோம்ல, உண்டு தானே? அப்ப தண்ணி எல்லாம் வச்சுக்கணும் இல்லையா? தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இது வரைக்கும் இந்த அரசாங்கம் ஏதாவது பண்ணிருக்கா? இத பத்தி எங்க தலைவர் மேடையில பேசினாரா இல்லையா? பேசினார்ல. அப்ப அதெல்லாம் இது இல்லையா? எதுவுமே பேசலன்னா வேற என்ன பேசணும்? பேசுறத தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டாரு உங்க தலைவர். என்ன பண்ணிருக்காரு கேக்குறாருல, வார்த்தைக்கு வார்த்தை. ஸ்டாலின் சார் அங்க போனீங்களா? ஸ்டாலின் சார் விவசாயி பார்க்க போனீங்களா? இவர் எங்க போனாரு? எங்க தலைவர் பச்சை துண்டு போட்டு பேசினார் தெரியுமா? பச்சை துண்டு எதுக்காக போட்டாரு? நம்மாழ்வார் எங்க பக்கத்துல, எங்க தலைவர் பக்கத்துல இருந்து நான் இருக்கேன் பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. எதுக்குமே அப்போ உங்க தலைவர் சுயமா பேச மாட்டாரா? யாரையாச்சும் செத்தவங்க இல்லைன்னா சாவாதவங்க இல்லைன்னா பேப்பர் இதை நம்பிதான் பேசுவாரு. சுயமா ஒன்றும் என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்கதான் 33 வருஷமா பேப்பர் பார்த்தே பேசிட்டோம்னு நீங்க சொல்றீங்க. அதானே பண்ணீங்க. எங்க தலைவர் குழந்தையா பிறந்தோனையும் அம்மான்னு சொல்லல, எல்லா குழந்தையும் அம்மான்னு தான் சொல்லும். எங்க தலைவர் பேப்பர்னாரா? அண்ணின்னு சொன்னாரு. எந்த அண்ணி? ரெண்டாவது அண்ணி பேர் என்ன? பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவு சொன்னா ஜெயில போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. திமுக காரன் ஐயோ அவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு கொடுமையானவனுங்க. அவனுங்க பெண் மீடியான்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க. ஆமா, அது கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எங்க தலைவனை காலி பண்ணணும்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஆனா என்னைய தெரிஞ்ச அளவுக்கு எவனுக்கு அங்க தெரியல. அந்த பெண் மீடியா எவ்வளவு எதிரி இல்ல உங்க தலைவனுக்கு மட்டும். ஏன் இப்படி அப்படி என்ன பண்ணிட்டாரு? எல்லாரும் எதிரி கிடையாது. காங்கிரஸ்காரங்க எங்க கூட கூட்டணி வந்திருக்காங்க தெரியுமா? வந்துட்டாங்க. பாதி சீட்டு அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். பாதி. உங்களுக்கு என்ன சீட்டு இருக்குன்னு முதல்ல நீங்க பாதி சீட்டு அவங்களுக்கு தரீங்க. எனக்கு புரியலையே. எங்க தலைமை எல்லா மீட்லயும் நின்னு பேசிட்டு இருக்காருங்கிறதுக்காக உட்கார்றதுக்கு சீட்டு இருக்கான்னு தானே கேக்குறீங்க? நாங்க உட்கார்ந்து ஆட்சி பண்றதுக்கு வரல, நின்னுட்டே ஆட்சி பண்ணுவோம். சாதாரண நினைக்காதீங்க. அரை மணி நேரம் தான் எங்க தலைவன் நிப்பான்னு இல்ல, நிப்பான் எங்க தலைவன். அவ்வளவுதான், அரை மணி நேரம் தான் நிப்பாரு. அதுக்கு மேல நிக்க முடியாது. தெம்பில்ல படுத்துருவாரா? சொல்லுங்க. ரெண்டாவது நீ வீட்டுல போய் படுத்துருவாரா? அப்படிதானே? நாங்க சொல்லல. படுத்துவார்னா எங்க போய் படுத்துவாருன்னு சொல்லுவீங்க. எங்க தலைவனை நான் ரோட்ல படுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. சீச்சி இல்ல. அப்புறம் உங்க ஓட்டு யாருக்கு போட போறீங்க? நீங்க உங்க ஓட்டு யாருக்கு? எங்க தலைவர் கேட்டார்ல, போடுவீங்களா? நமக்காக எல்லாம் பண்ணுவீங்களா? ஏன் என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி போடுவீங்களா? எங்களுக்கு தானே. பிச்சைக்காரன் மட்டும்தான் அம்மா தாயே ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க மாட்டான். ஆனா அரசியல்வாதிங்க அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. எங்க தலைவர் எங்கேயாவது போய் இது மாதிரி பிச்சை எடுத்தாரு? எடுக்கிறாரு. ஓட்டு டிவி கேக்கு தானே, இதுக்கு தானே, அதுக்கு தானே. இப்படி பண்ணா போட்டுருவாங்களா?
கூட்டமா கூட்டி வச்சு கேட்டா அது பிச்சை கிடையாது. வீட்டுக்கு வீடு போய் கேட்டாதான் பிச்சை. மத்த அரசியல்வாதிகள் வீட்டுக்கு வீடு போய் பிச்சை கேட்பாங்க. இது பிச்சையா? வேற என்ன? சரி, பிச்சை தான் எடுத்தார். இப்ப என்ன இருக்கு? இப்ப யாசகம் கேட்கறதுங்கிறது தப்பு இல்லை, கேட்கலாம். ஒருத்தன் யாசிக்கிறப்ப கொடுக்காம இருக்காம தெரியுமா, அவன் தான் ரொம்ப தப்பு. அதனால எங்க தலைவர் மக்கள் முன்னால ஒரு பிச்சை எடுக்கிறாரு. யாசகம் கேட்டதுல தப்பு இல்லை. ஆனா அந்த ஓட்டுங்கிறத போடுவாங்களா? போடலைன்னா இவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்க. தஞ்சாவூர் மக்களை நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. காலங்காலமா அந்த திமுக காரங்க ஜெயிச்சிருக்கலாம். சிவாஜி கணேசன் நின்னப்ப கூட சிவகாஜி கணேசன் சிவகாசி கணேசனா சிவாஜி கணேசன் அவர் நிக்கிறப்ப கூட திமுக காரங்க தான் ஜெயிச்சாங்க. திட்டம் போட்டு சதி பண்ணி அப்படியெல்லாம் திமுக ஜெயிச்சிட்டோம்னு தஞ்சாவூர்ல கங்கணம் கட்டக்கூடாது. தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருக்கீங்களா? போனது இல்லையா? நல்லா இருப்பீங்க. ஆனா இது வரைக்குமே தஞ்சாவூர் பெரிய கோயில கும்பிட்டா நாசமா போய் தான் இருக்கானுங்க அரசியல்வாதிங்க. நார்மலான மக்களா போய் கும்பிட்டா அருள் புரிவார். அரசியல்வாதியா போய் கும்பிட்டா நிறைய பேர் செத்தே போயிட்டாங்க. இந்திரா காந்தி அங்கே போய் கும்பிட்டுட்டு போனது தான் செத்தது. எம்ஜிஆர் அங்கே போய் கும்பிட்டார், அதுக்கப்புறம் தான் செத்தார். அப்படிலாம் வரலாறு இருக்குது. எங்கள் தலைவர் போய் கும்பிட்டாரா? கும்பிடல. கும்பிடாம போனப்பே தெரியுதுல யார் முதலமைச்சர் சொல்லுங்க? யாரு? தஞ்சாவூர்ல மீட்டிங் நடத்திய தஞ்சாவூர் பெரிய கோயில்ல போய் கும்பிடல. அப்பவே யார் ஜெயிக்கிறா? எங்க தலைவன் தானே. இன்னும் ஜெயிக்கலையே. அதான் ஜெயிக்கல. ஜெயிச்சா கூட ஜெயிக்கலன்னு இருப்பீங்க. நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சிட்டோம். நம்ம இயக்க தொண்டர்கள் அங்கே போனாவா ஓட்டு பூத்துக்குள்ளார போய் ஒரு தடவை மட்டும் பட்டன் அமுக்காத, 4 தடவை பச்சக் பச்சக் பச்சக்குன்னு எங்கள் தலைமை அழுத்த சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தனும் 4 தடவை அமுக்குனா எத்தனை ஓட்டு வரும்? பட்டன் போயிடும். பட்டன் போயிருமா? பின்ன என்ன, ஒவ்வொருத்தனும் போட்டு 4 தடவை பச்சக் பச்சக் பச்சக்காக பட்டன் போகாம வேற என்ன போவோம்? மோடியோட அரசாங்கத்துல ஒரு நல்ல ஓட்டு மிஷினை ரெடி பண்ணி வைக்க முடியாதா? வைக்கணும்ல. கெடுக்கிறது தானே உங்களோட வேலை. எதை கெடுத்தோம்? எங்க தலைமை யாராவது இது வரைக்கும் கெடுத்திருக்காரா? ஏதோ ஒரு ஆளு நாமக்கல்ல வீட்டுக்குள்ளார பூந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கேயும் அவங்க கெட்டு போயிட்டோம்னு சொன்னாங்களா? எங்கேயாவது ஏதாவது கெட்டு போயிட்டோன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல எங்கேயாவது கெடுத்ததை நீங்க பாத்தீங்களா? எதை வச்சு சொல்றீங்க நீங்க? ஆமா, என்ன கெடுத்து மிஷினை சொன்னீங்களா? அதுதான் நானும் சொல்றேன். நீங்க என்ன அப்போ என்ன தலைவர் பண்றதுலாம் இப்படி ஓப்பனா உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சில நேரத்துல நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்குள்ளார திமுக காரங்க ஆவியெல்லாம் ஏவி விடுவாங்க தெரியுமா? அது மாதிரி ஆவி இந்த காஞ்சனா படம் பார்த்தீங்களா? லாரன்ஸ் நல்லா தான் இருப்பாப்புல, திடீர்னு காஞ்சனா உள்ளார பூந்து பேசும்ல, அது மாதிரி என்ன ஏதாவது பேச வச்சிடுறாங்க. இந்த ஆவி, கெட்ட ஆவியா எனக்குள்ளார ஏவி விட்டுறாங்க திமுக காரங்க. சீரியஸா சைக்கிள் கேப்ல அவருக்கு எடுத்துட்டாரு அது இதுன்னு பேசுறீங்க பாத்தீங்களா? நீங்க நானா பேசுனேன்? திமுக காரன் என்னை பேச வச்சுட்டான். அவனுங்களோட கெட்ட ஆவிதான் இப்படி பேசிருச்சு. எதுலதான் திமுகவை சொல்ல மாட்டீங்க நீங்க? சுயமா எதுவுமே ஒரு யோசிக்கிறது கூட எதுவுமே திமுகவை தான். திமுகவோட சதி என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்களா? திடீர்னு பார்த்தா பொங்கலுக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க. திடீர்னு பார்த்தா அடுத்த மாசமே 5000 ரூபா கொடுக்குறாங்க. இப்ப பார்த்தா ஏதோ மீனவர்களுக்குன்னு சொல்லி 8000 ரூபா கொடுக்குறாங்க. 5000 ரூபாய் வாங்குனீங்களா? 5000 ரூபா ஃபேமிலில யாராச்சும் வாங்கிருப்பாங்களா? ஃபேமிலி இல்லையா? எனக்கு ஃபேமிலியே இல்ல. என் கூட ஃபேமிலி இருக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? எல்லாம் அண்ணியா இருக்காங்க. ஐயோ, அப்படி கிடையாது. தலைவன் எப்படியோ அப்படிதானே இருக்கணும். தலைவர் பொண்டாட்டி கூட இல்ல, அப்ப நான் மட்டும் பொண்டாட்டி கூட இருக்கணுமா? தப்பா போயிடாது, ஊர் உலகம் தப்பா பேசாது. நீங்க தானே சொன்னீங்க தலைவர் ஒரு பொண்டாட்டி கூட தான் இல்ல அப்படின்னு. ஒவ்வொரு பொண்டாட்டியோட இருக்கலாம், ஆனா ஒரே பொண்டாட்டியோட ரொம்ப நாள் இருக்க கூடாது. ஏன்? தப்புமா, உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய மேட்டரா நீங்க எடுக்கிறீங்களே. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மோடி போயிட்டு வந்தாராம். ஆமா, மோடிக்கு அங்க என்ன வேலை? அங்கதான் என்ன நடக்குதுன்னு தெரியுது இல்ல, அங்க ஏன் போனாரு? அதை பத்தி எவனாவது பேசுறானா? எவனும் பேச மாட்டேங்கிறான். எங்க தலைவன் பேசுறது மட்டும்தான் தப்பா பேசுறாரு, நல்லா பேசல, பைத்தியக்கார மாதிரி பேசுறாரு, ஆடிக்கிட்டு பேசுறாரு, ஆடாம பேசுறாரு. இந்த மோடி போனதை பத்தி ஏதாவது ஒருத்தன் பேசுறானா? உங்க தலைவர் நல்லா பேசுறாரா? நல்லா தெரிஞ்சுக்கங்க,
சிக்காகோவில் விவேகானந்தர் பேசின பேச்சை விட எங்கள் தலைவர் பேசுனது அவ்வளோ கிளியர் கட்டாக இருந்தது. என்னாச்சு? இரும்பல் விக்ஸ் சாப்பிடுங்க. சீரியஸா? எப்ஷன் ஃபைல்ஸ் மாதிரி இப்போ விஜய் ஃபைல்ஸ்னு ஒன்று வெளியிட போகிறாங்களா? இந்த சுசித்ரா அவங்க ஃபைல்ஸ்லாம் சேகரித்து வச்சுருக்காங்களாம். அடுத்தவங்க வீட்டை பெட்ரூமையும் சரி பாத்ரூமையும் சரி எட்டி பார்க்கக்கூடாது. நம்ம தமிழ் சமூகம் அப்படி இப்போ இல்லை. காரணம் யார்? திமுக காரன். சீரியஸா? அந்த சுசித்ரா கிட்ட தான் எல்லா ஃபைல்ஸும் இருக்குங்கிறாங்க. அதுவும் பிரிண்ட் நல்ல பிரிண்ட்ல இருக்குங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வெளியிட போகிறாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்க வெளியிடுறதுக்கு முன்னாலே எங்கள் தலைமை வெளியிட்டுருவார். என்னன்னு அவர் பண்ணதலாமா? ஆமாம், தப்பை ஒத்துக்கிட்டா தண்டனை கம்மி. எங்கள் தலைமை தப்பே பண்ணலை இது வரைக்கும். தப்பே பண்ணாமே தப்பை ஒத்துக்கிறாருன்னா எவ்வளோ தாராள மனசு இருக்கணும். இது எவனாவது வருமா? வராதுல்ல. அப்படி இருக்குது. உங்கள் தலைவர் வந்தால் என்ன பண்ணுவார் நாட்டுக்காக? நீங்கள் ஃபுல்லாக கேட்டீங்கல்ல, அவ்வளோ திட்டங்கள் நாங்கள் இருக்குது. விவசாயிக்கு மட்டுமே. இன்னொன்று தெரியுமா?